நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் திருத்தம். கொரோனா தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படும், நீதிமன்றத்திலும் ஒப்புக்கொண்ட தயாரிப்பு நிறுவனம். ஜனாதிபதிக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. பணம் செலுத்தாமல் பேருந்து வழங்கப்பட மாட்டாது, அரசியல் கட்சிகளுக்கு அமைச்சர் அறிவிப்பு. தமிழரசு கட்சிக்கு இறுதிக்கிரியை செய்யும் பிரபல சட்டத்தரணி, முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள். மேதின எழுச்சி பேரணிக்கு அழைப்பு விடுத்துள்ள சிறிதரன். மன்னாரில் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ள காணிகள், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இரு கட்சிகளின் மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ள தயாராகும் ரணில் விக்ரமசிங்க. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருட்களின் விலை நேற்று நள்ளிரவுடன் அமலாகும் வகையில் திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் விலை ரூபாவால் குறைக்கப்பட்டு 368 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 95 ஒக்டேன் பெட்ரோல் விலை ரூபாவினால் குறைக்கப்பட்டு 420 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஓட்டோ டீசல் விலை ரூபாவால் குறைக்கப்பட்டு 333 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் விலை ரூபாவால் குறைக்கப்பட்டு 377 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோவிட்ஷீல்டு கொரோனா தடுப்பூசியினால் அரிதாக சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதனை உருவாக்கிய அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரிட்டன் ஊடகம் தெரிவித்துள்ளது. அஸ்ட்ராஜெனகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசி கோவிட்ஷீல்டு உள்ளிட்ட பல்வேறு பேர்களில் பல்வேறு நாட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டது. இந்த சூழலில் அஸ்ட்ராஜெனகா நிறுவனத்தின் தடுப்பூசியால் கடுமையான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு இங்கிலாந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஆவணம் ஒன்றை தாக்கல் செய்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனம், தாங்கள் கொரோனா தடுப்பூசியால் மிக அரிதான சிலருக்கு இரத்த முறைதல் மற்றும் இரத்த தட்டுக்கள் குறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது. பிரதம நீதியரசர் தவிர உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நியமிக்கவோ அல்லது பரிந்துரைக்கவோ ஜனாதிபதிக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4 வரை அமலாகும் வகையில் ஜனாதிபதிக்கு உயர் நீதிமன்றத்தினால் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் உள்ள தப்ரபேன் கடல் உணவு நிறுவனத்துக்கு ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சோல்கேயம் உள்ளிட்ட குழுவினர் நேற்று விஜயம் செய்தனர். இதன்போது அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு கடல் உணவு உற்பத்தி நடைபெறும் இடத்தையும் பார்வையிட்டு பணியாளர்களுடனும் கலந்துரையாடலில் இந்த குழு ஈடுபட்டது. இதன்போது ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சோல்கேயம், நோர்வே பாராளுமன்றத்தின் தற்போதைய உறுப்பினர் குலாட்டி கிமான்சி, தப்ரபேன் கடல் உணவு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திமோதி ஓரெலி ஆகியோர் கலந்து கொண்டனர். பிள்ளைகளை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களை பார்க்க கிடைச்சதுல சந்தோஷம் அடைகிறாராம். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற இந்த அற்புதமான கடமையை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுட்டும் தான் மகிழ்ச்சி அடைகிறாராம். I was very much involved with Sri Lanka during the peace process and came many times to northern Sri Lanka back in those days. நான் முன்னமே சொன்னது போல 20 ஆண்டுகளுக்கு முதல் இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துறதில்ல, சமாதானத்தை கொண்டு வரதுல இலங்கையோட நிறைய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கு. அந்த நேரம் வடமாகாணத்துக்கு நிறைய தரம் பயணம் செஞ்சிருக்கிறது என்று. Now it's a new situation in Sri Lanka and I hope like a factory like this can provide good jobs for you and that you can make income and you can use that income to start families and to improve your lives in Jaffna. ஒப்பீட்டளவில் முதல்ல இருந்தது போல் இப்போ சூழலில் ஒரு வித்தியாசமான சூழல் நடவுது, ஒரு அமைதியான சூழல் நடவுது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு தொழிற்சாலையும் இதன் மூலமாக கிடைக்கிற தொழில் வாய்ப்பும் எங்களுக்கு தேவையான வருமானத்தையும் எங்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். And it's great to see a place where women are covering so many positions in the factory. So thank you again for all you are doing. பெண்கள் நிறைஞ்சிருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்காம். இந்த காலத்துல பெண்கள்
எல்லா துறையிலையும் முக்கியமான இடங்களை வகிக்கிறாங்களேன்னா. அப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெண்களை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Welcome to everyone in Norway as well, and many of them work in the fishing and seafood industry in Norway. Thank you very much. சார்ந்த தொழில்துறையில் நிறைய பேர் ஈடுபடுறாங்களாம். இப்போ இங்கேயும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெண்கள் கூட்டணி வந்து இந்த தொழிலில் மற்றவங்க சொல்கிற மாதிரி பின்னோக்கியெல்லாம் எதுவும் இல்லை. இங்கிருந்து எல்லாரும் முன்னோக்கி தான் போகிறீங்க. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் நல்லா சிறப்பாக பண்ணுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி மக்கள் நாதன் அவங்க எல்லாத்துக்கும் ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல். ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. மேலும் நீங்கள் வளரணும். அதுதான் எங்களோட ஆசை. So, as I mentioned, the primary process is done here, and then we move to the main factory. So colossal is very popular with lobster, colossal crab cake. East Coast US is holding for around about $65 a pound. Wow. It's really crab only is $2. So a lot of crab goes to one thing. A lot of the crab So does the dish itself will crab dip. We start from the structure work and then so this might sell for around about there could be 2 or 3 things in 1 family for working. We will encourage workers to not yeah, so it's normally around the equator. That's the main thing. You want to move out of the area, people aren't coming to work. Very nice. One of the things about that really much மேதின கூட்டத்துக்கு எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் பணம் செலுத்தாமல் பேருந்துகளை வழங்க வேண்டாம் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று இடம்பெற்ற போது இதனை அவர் தெரிவித்துள்ளார். பணம் செலுத்தாமல் எந்தவொரு கட்சிக்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மேதின கூட்டத்துக்காக வழங்கப்பட மாட்டாது. இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் அல்லது தொழிற்சங்கத்துக்கும் பணத்தை செலுத்திய பின்னர் பேருந்தினை வழங்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதையில் வந்த முக்கிய தலைவர்கள் பல ஆண்டு காலமாக தமிழரசு கட்சிக்கு பாதாள குழியை தோண்டி வைத்தார். இப்போது மற்றொரு வழக்கறிஞர் வந்து அந்த குழிக்குள் தமிழரசு கட்சியை தள்ளி கிரியை செய்து கொண்டிருக்கின்றார் என பிரபல புலம்பெயர் தமிழ் தொழிலதிபரும் லங்காசிரி மற்றும் ஐபிசி ஊடக குழுமத்தின் தலைவருமான கந்தையா பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் நிலைமை தொடர்பில் அவர்
கருத்து தெரிவிக்கும் போது தமிழர்கள் பார்த்து ஏளனம் செய்யும் அளவில் சிரிக்கும் அளவில் உள்ளது எனவும் காசை கொடுத்து தமிழரசு கட்சியின் உறுப்பினராக வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அதே சமயம் காசை வாங்கி கொண்டுதான் என்னை கட்சியின் உறுப்பினராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை தமிழரசு கட்சிக்கும் கிடையாது. மேலும் இது இங்கு யாருக்கு தமிழ் மக்களின் மீதோ மண்ணின் மீதோ காதலோ ஆசையோ கிடையாது. பதவியின் மீதும் அந்த பதவியினால் கிடைக்கும் வரப்பிரசாதங்களில் சுகபூகங்களை அனுபவிக்கும் பதவி ஆசையே இங்கு பலருக்கு உள்ளது என நான் வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும், நீண்ட நெடிய நாட்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது அதீத ஈடுபாட்டை கொண்டவன். அதற்கு காரணம் ஈழத் தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றில் அளிக்கப்பட முடியாத ஒன்றாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது. ஏனென்று சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளால் எல்லா கட்சிகளையும் இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிறகு தமிழருக்கு இருந்த ஒரு சொத்தாக நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்க்கிறேன். ஆனால் அது ஒரு குறுகிய காலத்தில் ஒட்டுமொத்தமாக சிதறடிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணம் தழுவிய இலங்கை தமிழரசு கட்சியானது கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களுடன் இணைந்து நடாத்துகின்ற மேதின எழுச்சி பேரணிக்கு ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த கூட்டம் இன்று கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் மாலை 2 மணிக்கு ஊர்வலமாக ஆரம்பித்து 3 மணியளவில் கூட்டமும் தொடங்கி மிகவும் எழுச்சியாக நடைபெறுவதற்குரிய முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் உலக தொழிலாளர்களுடைய நிலைமைகளை தெளிவுபடுத்துகின்ற அதே நேரம் தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்ற இந்த மே எழுச்சி நாள் என்பது தமிழ் மக்களின் உரிமைகளோடும் அது இறுக பிணைந்திருப்பதன் காரணமாக அந்த அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். காலமாக தமிழர்கள் அடக்குமுறைக்குள்ளும் ஒடுக்குமுறைக்குள்ளும் நசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை உலக பரப்புக்கு சொல்லுவதற்காகவும் தமிழ் தேசிய மே எழுச்சி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை ஏதோ ஒரு வகையில் இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என பிரித்தானிய ஆய்வாளர் கலாநிதி ஆரூஸ் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சீனாவின் ஆய்வு கப்பல் இலங்கைக்கு வரும்போது இந்தியாவும் அமெரிக்காவும் பெருமளவில் எதிர்த்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் கடற்படை கப்பல்களுக்கு இலங்கைக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பிலும் ஆய்வாளர் ஆரூஸ் தெரிவித்துள்ளார். மன்னார் கட்டுக்கரை குளத்தில் அடாதாக பிடிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கட்டுக்கரை குள திட்டமிடல் முகாமைத்துவ குழுவின் தலைவர் எம் சந்தாம்பிள்ளை செல்வா தெரிவித்துள்ளார். மன்னார் மெசுலோ நிறுவனம் நேற்று ஏற்பாடு செய்த விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டுக்கரை குளத்தில் 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளதால் கட்டுக்கரை குளத்தின் நீர்ப்பாசன சேவைகள் பாதிக்கப்படுகின்றது. இதுவரை காணிகளை அடாத்தாக பிடித்தவர்களுக்கு எதிராக இந்த திணைக்களங்களும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கவில்லை. நாங்கள் உரிய திணைக்களங்களிடம் முறைப்பாடு செய்தும் முறைப்பாடுகளுக்கு அமைவாக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் 2 மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் 2 இடங்களில் நடைபெறும் 20 கட்சிகளின் மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை 10:50 மணியளவில் கொட்டகலையில் நடைபெறும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் முதலாவதாக கலந்து கொள்ள உள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பை ஏற்று அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். இதன் போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து முக்கிய அறிவிப்பொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் இன்று பிற்பகல் கொழும்பு மாளிகாவத்தை மைதானத்தில் நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.